ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை அர்த்தத்தோட பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காணலாம். நாசயத்யேஷ வைபூதம் ததேவ சிருஜதி பிரபுः பாயத்யேஷ தபத்யேஷ வர்ஷத்யேஷ கபஸ்திபிஹி. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். நாசயத்யேஷ வைபூதம் ததேவ சிருஜதி பிரபுः, அதாவது அனைத்து விஷயங்களையும் அழிப்பவரா இருப்பவர் சூரிய தேவர், அதே நேரத்தில் அனைத்து விஷயங்களையும் படைப்பவராக இருக்கவும் சூரிய தேவன் தான் அப்படின்னு சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. அதாவது அழிக்கிறது படைக்கிறது ரெண்டு வேலைகளையும் செய்யறார் நம்மளோட சூரியன். நாசயத்யேஷ வைபூதம் ததேவ சிருஜதி பிரபுः பாயத்யேஷ தபத்யேஷ வர்ஷத்யேஷ கபஸ்திபிஹி அப்படின்னு சொல்றான். அதாவது ஒரு நீர்நிலை இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு கடல் இருக்கு, இல்லை ஒரு ஏரி, இந்த மாதிரி குளம் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுலேருந்து 3 விஷயங்களை செய்யறாராம் நம்மளோட சூரிய பகவான். முதலாவது விஷயம் பாயத்தேஷ, அதாவது அவரோட ஒளிக்கிரணங்களை வச்சு அதோட வெப்பத்தை வச்சு இந்த குளம் நீர் இல்லை இந்த கடல்லேருந்து தண்ணீரை உறிஞ்சி எடுத்துப்பாராம் நம்மளோட சூரிய தேவன். பாயத்தேஷ தபத்யேஷ, இப்படி எடுத்து இந்த தண்ணீரை வானத்துக்கு வந்த உடனே கொஞ்சம் குளிர விடுவாராம் அவர். வர்ஷத்யேஷ கபஸ்திபிஹி, அப்படி குளிர்ந்து போன அந்த தண்ணியை திருப்பி ஒரு மேகங்களாக மாற்றி அந்த மேகங்களையும் திருப்பி ஒரு வருஷாவாக, அதாவது திருப்பியும் ஒரு மழையாக திருப்பி தருவாராம் நம்மளோட ஆதித்ய தேவன். அதாவது நீர்நிலைகள்லேருந்து தண்ணீரை உறிஞ்சு அதை திருப்பி மேகங்களாக மாற்றி அதுலேருந்து மழையாக திருப்பி தராராம் நம்மளோட ஆதித்யன். இந்த ஸ்லோகத்திற்கு உண்டான விளக்கம் இதுதான். இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காணலாம். நம்ம ஆஞ்சநேயர் இந்த லிஸ்ட்டை வாங்கி பார்க்கும்போது அவர் சொல்றாராம் சிரிச்சிருந்தே, ஓஹோ நீங்க எல்லா விஷயத்துக்கும் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கீள், ஆனா ஒரு விஷயத்தை தவிர அந்த விஷயம் நான் தான் செய்யணும் அப்படின்னு சொல்றார் ஆஞ்சநேயர். அது என்ன அப்படின்னு 4 பேரும் கேட்கிறார், நம்ம ராமச்சந்திரனும் கேட்கிறார். கேட்கும்போது நிச்சயமாக அந்த விஷயத்தை நான் சொன்னா அந்த வேலை எனக்கு தான் வரணும், அதை வேற யாரும் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றார் நம்மளோட ஆஞ்சநேயர். சரி நீயே அந்த வேலையை செஞ்சுக்கோ, அது என்ன அப்படின்னு கேட்கிறார். அதாவது பிரபு கொட்டாவி விடும்போது அவருக்கு கொட்டாவி விடும்போது சொடக்கு போடுற வேலை மட்டும் இதுல இல்லை, மற்ற வேலைகள் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்றார் நம்மளோட ஆஞ்சநேயர். அப்போ சீதை யோசிக்கிறாளாம், நம்ம நினைச்சோம் நம்ம ஆஞ்சநேயர் அந்த அளவுக்கு அறிவாளி கிடையாது அப்படின்னு நினைச்சோம், ஆனா நம்ம எல்லாரையும் விட புத்திமானாக இருக்காரே இவர் அப்படின்னு யோசிக்கிறாள் சீதை. நம்ம தோற்றுவிட்டோம் அப்படின்னு எல்லாருக்கிட்டையுமே சொல்றா, அந்த 3 சகோதரர்கிட்டையும் நம்மளோட சீதை. அப்புறம் அன்னிலேருந்து நம்மளோட ஆஞ்சநேயர் தான் நம்ம ராமருக்கு எப்போ கொட்டாவி வர்றதுன்னு தெரியாது, ஆனாலும் அதுக்காக வெயிட் பண்ணி கொட்டாவி வரும்போதெல்லாம் சொடுக்கு போட்டு சேவை செஞ்சுட்டு இருந்தாலும் நம்மளோட ஆஞ்சநேயர். இந்த நீதி கலையில நம்ம என்ன நீதி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம செய்யற தொண்டு, நம்ம செய்யற அந்த சேவை சின்னதோ பெரியதோ, நம்ம செய்யற சேவை இறைவனுக்காக இருந்தா எதுவுமே சமமாக தான் இருக்கும். அது ரொம்ப பெருசா இருந்தாலும் சரி, ரொம்ப சின்னதாக இருந்தாலும் சரி, உண்மையான பக்தியோடையும் பொறுமையோடையும் நிதானத்தோடையும் ஒரு நம்பிக்கையோடையும் சேர்ந்தா எந்த விஷயமே பெரிய விஷயமா தான் இருக்குமாம் பகவானுக்கு. இதை கிருஷ்ணர் பகவத்கீதையிலேயே சொல்லியிருக்கார். இந்த ஸ்லோகத்திற்கு இந்த நீதிக்கதை நீதி இதுதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.